ஜய ஜய சங்கரா ஹர ஹர சங்கரா ஜய ஜய சங்கரா ஹர ஹர சங்கரா ஜய ஜய சங்கரா ஹர ஹர சங்கரா ஜெய ஜெய சங்கரா ஹர சங்கரா ஜெய ஜெய சங்கரா ஹர சங்கரா ஜெய ஜெய சங்கரா குருப்யோ நமः நமஸ்தே சுகுணாதம் காஞ்சி பீடம் சுரபுஜிதம் திவ்யகணபேசம் காஞ்சிம் ஜெகத்குரு நமஸ்தே பரம சித்தம் ஜானம் சாந்தரூபணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணாமதானம் கலியுகதேவம் காஞ்சிமணி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நமது மகாபரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் மடங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் ஒரு தலைப்பு. இன்றைக்கி அனுபவத்தோட தலைப்பு 8 மாதம் இல்லை 8 வருஷம் கூட உயிரோடு இருப்பா. 8 மாதம் இல்லை 8 வருஷம் கூட உயிரோடு இருப்பா. இது பரமேஸ்வரனுடைய திருவாயில் வந்தது அப்படின்னா அது நடந்தே தீருமே. ஜிஆர் நடராஜ ஐயர் அவருடைய பொண்டாட்டி இவெல்லாம் ரொம்ப அத்தியந்த பக்தர்கள். அவருக்கு 80 வயசு ஆகுது. 80 வயசுனா நம்ம சதாபிஷேகம் பண்ணிவிடுவோம். 80 வயசு அப்படின்னு 1988 இது வந்தது. அது கொஞ்சம் முன்னாடி ஏற்பாடுலாம் பண்ணுறதுக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும். அப்போ அவருடைய ஃப்ரெண்டு வந்து நாதன்ஸ் கஃபே நாதன். இவ பொண்டாட்டிக்கு வந்து இந்த இவர் இருக்கார் நம்ம நடராஜையர், அவள் தானே சதாபிஷேகம் பண்ணக்கூடிய தம்பதிகள். அவளுக்கு வந்து அடிக்கடி உடம்பு படுத்துமா. அதனால் அந்த 80 வயசு வரைக்கும் இவருக்கு 80, அவளுக்கு ஒரு 5 வயசு தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும் போல இருக்குது. அந்த 80 கரெக்டாக பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கு மேலே என்ன நம்ம உயிரோடு இருப்போமோ இல்லையோ தெரியலையே அப்படின்னு அவளுக்கு அது ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்திருக்கு. அதனால் இவன் என்ன பண்ணால் எதுக்கும் பெரியவா கிட்ட போய் இதை பற்றி விஷயத்தை போட்டுட்டு வந்துடு அப்படின்னு சொன்னார். நாதன்ஸ் கஃபே நாதன் அவருக்கு ஃப்ரெண்டுனால அவர் கிளம்பி வந்தார். வந்து சொன்னார் மகாபெரிவா கிட்ட, அவருக்கு 80 வயசு ஆறுது, இப்போ வருது, ஏதோ ஒரு டைம் சொன்னார், இப்போ ஒரு 2-3 மாதத்தில் வருது, அப்போ பண்ணலான் இருக்கார் அப்படின்னு சொன்னார். உடனே இப்போ போய் இதுவா சதாபிஷேகமா இப்போ பண்ணக்கூடாது, அது வந்து 80 வயசு ஆகி 8 மாதம் ஆகணும் அப்படின்னாராம். அவர் முடித்தார். அப்புறம் இவர் சொன்னாராம், சஹசிர சந்திர தரிசனம் அப்படின்னு சொல்லுவா சாஸ்திரப்படி. அப்போ தான் அது கிடைக்கும், அதில் மந்திரங்கள்லாம் இருக்குது, அதில் வருது சதாபிஷேகத்தில், அப்போ தான் அது பண்ணணும், அப்போ பண்ணுறது தான் முறை அப்படின்ட்டார். அவ்வளோதான். அவர் கிளம்பி வந்து ஜிஆர் நடராஜர்கிட்ட சொன்னார், நடராஜர்கிட்ட. அவருக்கு அப்புறம் வந்து கிளம்பி டாக்டர்கிட்ட போனால், அப்போ வந்து அவர் டாக்டர் என்ன சொன்னார், உங்கள் ஒய்ஃப் வந்து நடராஜர்கிட்ட சொல்லியிருக்காரு, உயிரோடு இருக்கிறது இன்னும் 4 மாதம் இருந்தால் அதிகம், அவ்வளோதான் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டார். நீங்கள் வந்து இன்னும் தள்ளி போட்டால் எப்படி முடியும், இப்போ உடனே பண்ணிடணும், இன்னும் 80 வயசு ஆகி இப்போ 2 மாதத்தில் என்ன முன்னாடி தானே வந்திருக்கா, அப்போ ரொம்ப டைம் கேப் வருது, அதுக்குள்ளேயும் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டார். அதனால் திருப்பி நாதன்ஸ் கஃபே நாதன் வந்தார், மகாபெரிவா கிட்ட போய் விஷயத்த சொன்னார். டாக்டர் இப்படி சொல்கிறார், அவள் வந்து அப்படின்னு அவர் சொன்ன பிறகு அவர் சொன்னார், மகாபெரிவா பதில் சொல்லியிருக்கா, அதாவது 8 மாதம் அப்படின்னு சொல்கிறது வந்து டாக்டர் வந்து இப்போ 4 மாதம் முன்னாடி இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்கா, இப்போ பேசுகிறது அதெல்லாம் 4 மாதம் தான் உயிரோடு இருப்பா அப்படின்றா. அவர் கணக்கு போட்டுட்டார் போல இருக்கு பெரியவா 8 மாதம். அவர் சொன்னது இப்போ இருக்க கேப் அதெல்லாம் போட்டுட்டு 80 வயசுக்கு மேலே 4 மாதம்ன்ற மாதிரி அவர் நினச்சிட்டாரோ தெரியல. அவர் சொன்னார் 8 மாதம் இல்லை 8 வருஷம் கூட உயிரோடு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டார் பெரியவா. சொல்லிட்டு பிரசாதத்தை கொடுத்துட்டார். இனிமேல் ஒன்றும் பேச முடியாது. அதனால் என்ன பண்ணார், இந்த டாபிக் அதோட முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணால் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து தைரியமாக இருந்துட்டான். இப்போ வந்து அவளுக்கு சதாபிஷேகம் முடிஞ்சு 1990 அப்போ ஜிஆர் நடராஜரோட பொண்டாட்டிக்கு கார்டியக் ஆஸ்மாவில் ஏதோ கார்டியாக் ஆஸ்மான்னு ஏதோ ஒன்று இருக்கா, அது அட்டாக் வந்திருக்கு, ஹாஸ்பிட்டலில் இருக்கா. அவள் உயிரோடு இருக்கிறதுக்கு ஆக்சிஜன்லாம் கொடுத்துருக்கான். அப்போ அந்த இவளுக்கு வந்து நடராஜரோட பொண்டாட்டிக்கு 75 வயசாச்சு அந்த அம்மாவுக்கு. அப்போ வந்து அவர் பிள்ளை வந்து சாய், அவர் வந்து அம்மா கூட ஆஸ்பத்திரியிலே கூட இருந்திருக்கா. அம்மா பெட்டில் படுத்துட்டு இருக்காருன்னா அவர் கீழே தரையில் ஒரு பாயை போட்டு படுத்துட்டு இருக்கார். ராத்திரி முழுக்க அவருக்கு தூக்கம் வரல. ஏன்னா சொல்லிட்டார், மகாபெரிவா உயிரோட இருக்க மாட்டேன், அதனால் அம்மா போகிறாளா இன்னும் தெரியலையே அப்படின்னு ஒரு பாசத்தில் அவர் அப்பப்போ பார்த்துட்டு இருக்கார். இந்த மனசில் ஓடின்னு இருக்க அவருக்கு தூக்கமே வராமல் இருக்குது. அப்போ வந்து அதை பார்த்துட்டு பிள்ளையை எப்படி தூங்காமல் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவன் அம்மா சொல்லியிருக்கா, நீ ஏன்டா தூங்காமல் இருக்க அப்படின்னு. அப்போ
பையன் எதுவும் சொல்கிறதுக்கு முன்னாடியே புரிஞ்சுன்ட்டா அம்மாவுக்கு. அம்மா அம்மா வந்து நம்ம பரமேஸ்வரன், நம்ம மகாபரிவா மாதிரி தானே, அதனால் குழந்தைகளுக்கு என்ன தெரியும்னு அவளுக்கு தெரியும் அம்மாவுக்கு. அவள் சொன்னால், நீ அதே நினச்சின்னு இருக்காத, இந்த பாரு சாய், மகாபரிவா ஏற்கனவே சொல்லியாச்சு நான் 8 வருஷம் உயிரோடு இருப்பேன், இப்போ 2 வருஷம் முடிஞ்சிருத்து மகாபரிவா சொல்லி, இப்போ இன்னும் 6 வருஷம் நான் உயிரோடு இருக்க போகிறேன், அந்த கவலையை விட்டுரு அப்படின்னு. ஸோ அதனால் பார்த்தா 6 வருஷம் முடிஞ்சுது. அதாவது இன்னும் 1988 போய் பார்த்தா இல்லையா முதல்ல, அப்போ தானே சதாபிஷேகம். இப்போ 8 வருஷத்தை கூட்டினா 1996, 8 வருஷம் ஓடிடுது. பெரியவா பரமேஸ்வரன் அவர் தானே, இந்த காலக்காலனே அவர் தானே. அதனால் 8 வருஷத்துக்கு அப்புறம் தான் பொண்டாட்டி வந்து அவளுக்கு வந்து 81 வயசாச்சான். அப்போது 81 வயசில் தான், 80 வயசு முடிஞ்சு 81வது வயசில் தான் அவளுக்கு வந்து உயிர் பிரிஞ்சிருக்கு அந்த ஜிஆர் நடராஜையரோட பொண்டாட்டிக்கு. இப்போது டாக்டர் சொன்ன 4 மாதம் எங்கே இருக்குது, மகாபரிவா சொன்ன 8 வருஷம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால், மகாபரிவா அப்புறம் பரமேஸ்வரன் எப்படி தெரியும். அதனால தான் பெரியவா அதெல்லாம் பார்த்துட்டு சொல்லியிருக்கா, 8 மாதம் இல்லை 8 வருஷம், அந்த 8 வர்றதுக்காக மகாபரிவா அப்படி சொல்லியிருக்காடா இருக்கும். ஆனால் இவர் சொன்னது 4 மாதம் தான் நம்ம டாக்டர் சொல்கிறா உயிரோடு இருப்பா அப்படின்னு. அதான் பெரியவா வந்து அந்த ஒரு ரித்தமிக்காக இருக்கணுன்றது, 8 மாதம் இல்லை 8 வருஷம் கூட உயிரோடு இருப்பான்னு சொல்லியிருக்காரு. அதே தான் நான் தலைப்பாக போட்டிருக்கேன். மகாபரிவா திருவாயிலேருந்து என்ன வந்ததோ அந்த வார்த்தை தான் நம்மளுக்கு தலைப்பாக இருக்குது. ஆனால் 8 வருஷம் சரியாக இருந்திருக்கா. 8 வருஷம் முடிஞ்ச பிறகு தான் அந்த ஜிஆர் நடராஜையரோட பொண்டாட்டியோட உயிர் பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத இந்த அனுபவத்தில் சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஜெய் ஜெய்சங்கர், மகாபரிவா பாதமேஸ்வரன், மகாபரிவா பாதமேஸ்வரன்.